பொறுமை மற்றும் நிலைகுலையாமையின் தூண்டுகோள்கள். இங்குதான் சிறந்த அறிவாளியும் திகைத்து நிற்கின்றான். அறிஞர்களுக்கும் ஒரு கேள்வி தோன்றுகிறது. முஸ்லிம்களிடம் இவ்வளவு பொறுமையும் உறுதியும் நிலைகுலையாமையும் இருப்பதற்குரிய காரணங்கள் என்னவாக இருக்க முடியும்? கேட்கும் போதே உடல் சிலிர்த்து உள்ளங்களில் நடுக்கம் ஏற்படும்படியான அநியாயங்களையும் அடக்குமுறைகளையும் இவர்கள் எப்படி சகித்துக் கொண்டார்கள்? உள்ளத்தில் ஊசலாடும் இந்த கேள்வியை முன்னிட்டே இதற்குரிய காரணங்களையும் தூண்டுகோள்களையும் சுருக்கமாக கூறிவிட வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். முதலாவது, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை. இவை அனைத்திற்கும் தலையாய காரணம் அல்லாஹ் ஒருவனையே நம்புவதும் அவனை முறையாக அறிந்து கொள்வதும் ஆகும். உறுதிமிக்க இறை நம்பிக்கை எவரின் உள்ளத்தில் ஊடுருவி விட்டதோ அவர் உலகத்தின் சோதனைகள் எவ்வளவுதான் அதிகமாக பெரியதாக கடுமையாக இருப்பினும் அவற்றை தனது இறை நம்பிக்கைக்கு முன் மாபெரும் வெள்ள பெருக்கின் மேல் வரும் ஒன்றுமில்லா நுரையாகவே பார்ப்பார். தான் உணரும் இறை நம்பிக்கையின் சுவைக்கு முன்னால் உலகத்தின் எவ்வளவு பெரிய கஷ்டமானாலும் அதை பொருட்படுத்த மாட்டார். இறை நம்பிக்கை உறுதியாக உள்ளத்தில் ஊடுருவிவிட்டால் அது மலைகளையும் எடை போட்டுவிடும் அளவுக்கு வலுமிக்கதாக இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் அழகாக குறிப்பிடுகிறான். அவன்தான் மேகத்திலிருந்து மழையை பொழிவிக்கிறான். அது பொழிகின்ற நீருக்கு தக்கவாறு சிறிய பெரிய ஓடைகளாக ஓடுகிறது. அந்த ஓடைகளில் வெள்ளம் நுரைகளை மேல் சுமந்து செல்கிறது. இவ்வாறே ஆபரணங்களுக்காகவோ அல்லது மற்ற சாமான்களுக்காகவோ உலோகங்களை நெருப்பில் வைத்து உருக்கும் பொழுதும் அதை போன்ற அழுக்கு நுரையாக மிதக்கிறது. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அல்லாஹ் இதனை உதாரணமாக கூறுகிறான். ஏனென்றால் அழுக்கு நுரையோ பயனற்றதாக இருப்பதால் அழிந்து மறைந்து விடுகிறது. மனிதனுக்கு பயனளிக்க கூடியவையோ பூமியில் சேர்த்து வைக்கப்பட்டு நிலையாக இருக்கின்றன. இவ்வாறே நம்பிக்கையற்றவர்களை அழுக்கு நுரைக்கும் நம்பிக்கையாளர்களை பூமியில் சேர்த்து வைக்கப்படும் பயன்தரும் பொருட்களுக்கும் ஒப்பிட்டு அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 13 வசனம் 17. இந்த ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு நிலைகுலையாமை, பொறுமை, சகிப்புத்தன்மை, மன அமைதி ஆகியவற்றை உறுதிப்படுத்துகின்ற மற்ற காரணங்கள் உருவாகின்றன. இரண்டாவது, உள்ளங்களை ஈர்க்கும் தலைமைத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டுமில்லாமல் முழு மனித குலத்திற்கும் மிக உயர்ந்த வழிகாட்டும் தலைவராக இருந்தார்கள். அழகிய குணங்களும் உயர்ந்த பண்புகளும் சிறந்த பழக்க வழக்கங்களும் பெருந்தன்மையும் அவர்களின் இயற்கை குணமாக இருந்தது. இதனால் அவர்களின் பக்கம் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டன. அவர்களுக்காக பல உயிர்கள் தியாகங்கள் செய்ய துணிந்தன. அவர்களிடம் இருந்த உயர்ந்த நற்பண்புகளைப் போன்று வேறு எவரும் பெற்றிருக்கவில்லை. சிறப்பு, உயர்வு, கண்ணியம், மதிப்பு, பெருந்தன்மை, வாய்மை, நன்னடத்தை, பணிவு ஆகியவற்றில் எதிரிகள் கூட சந்தேகிக்க முடியவில்லை எனும் போது அவர்களது அன்பர்கள் நண்பர்கள் பற்றி என்ன கூற முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு வார்த்தையை செவிமடுத்தாலும் அதை உண்மை என்றே அவர்கள் உறுதி கொள்வார்கள். குறைஷியர்களில் மூவர் ஓரிடத்தில் ஒன்று கூடினார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் பிறருக்கு தெரியாமல் ரகசியமாக குர்ஆனை செவிமடுத்திருந்தார்கள். ஆனால் பிறகு இவர்களது ரகசியம் வெளியாகிவிட்டது. மூவரில் ஒருவன் அவர்கள் இரண்டாமவனான அபு ஜஹலிடம், முஹம்மதிடம் நீ கேட்பதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நான் என்ன கேட்டுவிட்டேன்? எங்களுக்கும் அப்து மனாப் குடும்பத்திற்கும் சிறப்பு விஷயத்தில் போட்டி வந்தபோது அவர்கள் ஏழைகளுக்கு உணவளித்தார்கள், நாங்களும் உணவளித்தோம். அவர்கள் வாகனமற்றவர்களுக்கு வாகனங்களை வழங்கினார்கள், நாங்களும் வழங்கினோம். தர்மம் செய்தார்கள், நாங்களும் தர்மம் செய்தோம். இவ்வாறு நாங்கள் நன்மையான விஷயத்தில் பந்தய குதிரைகளைப் போன்று ஆகிவிட்டோம். அப்போது அப்து மனாப்பின் குடும்பத்தார்கள், எங்களுக்கு இறை தூதர் இருக்கின்றார், அவருக்கு வானத்திலிருந்து வஹ்யை இறை செய்து வருகிறது என்று கூறினார்கள். அதற்கு அபு ஜஹல், இந்த சிறப்பை எப்பொழுதும் நாங்கள் அடைந்து கொள்ளவே முடியாது என்று பொறாமையுடன் கூறி, நீங்கள் கூறும் இந்த நபியை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, உண்மைப்படுத்தவும் முடியாது என்று கூறிவிட்டான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். முஹம்மதே, நாங்கள் உம்மை பொய்ப்பிக்கவில்லை, நீ கொண்டு வந்த மார்க்கத்தை தான் பொய்ப்பிக்கின்றோம் என்று அபு ஜஹல் எப்போதும் கூறி வந்தான். அதையே இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. நபியே, உங்களை பொய்யரென அவர்கள் கூறுவது நிச்சயமாக உங்களுக்கு கவலையை தருகின்றது என்பதை உறுதியாக நாம் அறிவோம். நிச்சயமாக அவர்கள் உங்களை பொய்யாக்கவில்லை. ஆனால் இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹுவின் வசனங்களையே பொய்யாக்கி நிராகரிக்கின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 33. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிப்பவர்கள் மும்முறை எல்லை மீறி குத்தலாக பேசினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குறைஷி கூட்டமே, திட்டவட்டமாக நான் உங்களிடத்தில் உங்களை பலியிட்டு விடும் முடிவை கொண்டு வந்துள்ளேன். இதே நிலையில் நீங்கள் நீடித்தால் அதிவிரைவில் உங்களது கதை முடிந்துவிடும் என்று எச்சரித்தார்கள். இவ்வார்த்தை அவர்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் எதிரியாக இருந்தவர் கூட அவர்களை மிக அழகிய முறையில் சமாதானப்படுத்தினார். ஒருமுறை அறுக்கப்பட்ட கொட்டகத்தின் குடல்களை சஜிதாவில் இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்கள் போட்டனர். அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் நபி அவர்கள் கையேந்திய போது எதிரிகளின் சிரிப்பு மறைந்து கவலையும் துக்கமும் அவர்களை பீடித்துக் கொண்டது. நிச்சயமாக தங்களுக்கு நாசம்தான் என்பதை உறுதியாக விளங்கிக் கொண்டனர். அபுலஹபின் மகன் உத்பாவிற்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு எதிராக செய்த பிரார்த்தனையின் பலனை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அவன் உறுதியாக நம்பியிருந்தான். அவன் பயணத்தில் ஓரிடத்தில் தங்கியிருந்த போது சிங்கத்தை பார்த்துவிட்டு, மக்காவில் இருந்து கொண்டே முஹம்மது என்னை கொலை செய்து விட்டார் என்று கத்தினான்.
உபை இப்னு கலப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடுவேன் என்று மிரட்டி வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் நான் தான் உன்னை கொல்வேன் என்று கூறினார்கள். உஹுத் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் மீது ஈட்டியை எய்து சிறிய காயத்தை ஏற்படுத்திய போது, இந்த முஹம்மது மக்காவில் இருக்கும் போது என்னை கொல்வேன் என்று சொல்லி இருந்தார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் என் மீது துப்பி இருந்தாலும் அவர் என்னை கொன்றிருப்பார் என்றான் உபை. இதன் விவரம் பின்னால் வர இருக்கிறது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். மக்காவில் இருக்கும்போது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையாவை பார்த்து, முஸ்லிம்கள் உன்னை நிச்சயம் கொலை செய்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள். இதை கேட்ட உமையாவுக்கு மரண பயம் ஏற்பட்டு மக்காவை விட்டு வெளியேறவே மாட்டேன் என்று தனக்குத்தானே உறுதி செய்து கொண்டான். பத்ர் போர் அன்று அபு ஜஹல் தன்னுடன் வந்தே ஆக வேண்டும் என்று அவனை நிர்பந்தித்த போது, போரிலிருந்து தப்பிப்பதற்கு வசதியாக மக்காவில் உள்ள ஒட்டகங்களில் மிகச்சிறந்ததை வாங்கி தன்னுடன் வைத்துக் கொண்டான். அவனுடைய மனைவி, ஏ அபு சஃப்வான், மதீனாவில் உள்ள சகோதரர் உனக்கு கூறியதை நீ மறந்து விட்டாயா என்று கேட்டாள். அவன், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அவர்களுடன் சிறிது தூரம் தான் செல்ல நாடுகிறேன் என்று கூறினான். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. இவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது எதிரிகளின் நிலை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோழர்களின் நிலை எவ்வாறு இருந்ததென்றால், நபி அவர்களை தங்களது உயிரினும் மேலாக அவர்கள் மதித்தார்கள். பள்ளத்தை நோக்கி தண்ணீர் விரைந்து வருவது போல நபி அவர்களை நோக்கி அவர்களது உள்ளத்தில் உண்மையான பிரியம் விரைந்து வந்தது. காந்தத்தை நோக்கி இரும்பு ஈர்க்கப்படுவது போல உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தோழர்கள் உள்ளத்தில் இருந்த அர்ப்பணிக்கும் ஆசை அளவிட முடியாதது. நபி அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பும் பிரியமும் அப்படித்தான். எனவே அவர்களுக்காக தங்களது கழுத்து துண்டிக்கப்படுவதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நகத்திற்கு ஒரு சேதம் ஏற்படுவதையோ அவர்களுக்கு ஒரு முள் தைப்பதை கூட அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஒருமுறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கல் நெஞ்சக்காரர்களால் கடுமையாக மிதிக்கப்பட்டார்கள், வன்மையாக அடிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அங்கு வந்த உத்பா அபூபக்கரை செருப்பால் அடித்தது மட்டுமல்ல, அவர்களது முகத்தை செருப்பால் தேய்க்கவும் செய்தான். அவர்களது வயிற்றின் மீது ஏறி மிதித்தான். அவர்களது மூக்கு சிதைக்கப்பட்டதால் மூக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகிவிட்டது. தைம் கிளையினர் அன்னாரை ஒரு துணியில் சுமந்து சென்று அவர்களது வீட்டில் வைத்தார்கள். அனைவரும் அவர் இறந்து விட்டார் என்றே எண்ணி இருந்தார்கள். அன்று பகலின் இறுதியில் அவர்கள் பேசத் தொடங்கிய போது, அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்றுதான் கேட்டார்கள். இதை கேட்ட தைம் கிளையினர் அவரை குறை கூறிவிட்டு, அன்னாரது தாயார் உம்முல் கைரிடம் இவருக்கு உணவளியுங்கள், ஏதாவது இவருக்கு குடிக்க கொடுங்கள், அவரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார்கள். அன்னாரது தாய் அனைவரும் சென்ற பின் உணவு சாப்பிட அவரை வற்புறுத்திக் கொண்டே இருந்தார். ஆனால் அபூபக்கரோ, அல்லாஹ்வின் தூதர் என்னவானார்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களது தாய், உனது தோழரை பற்றி அல்லாஹ் மீது சத்தியமாக ஒன்றுமே எனக்கு தெரியாது என்று கூறினார். நீங்கள் கத்தாபின் மகள் உம்மு ஜமீல் உமரின் சகோதரியிடம் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரித்து வாருங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். தாயார் உம்மு ஜமீலிடம் வந்து, அபூபக்கர் உன்னிடம் முஹம்மது இப்னு அப்துல்லாவை பற்றி விசாரித்து வர என்னை அனுப்பினார் என்று கூற, அவர், எனக்கு அபூபக்கரையும் தெரியாது, முஹம்மது இப்னு அப்துல்லாவையும் தெரியாது, நீங்கள் விரும்பினால் உங்களுடன் உங்கள் மகனை பார்க்க நான் வருகிறேன் என்று கூறினார். அவர் சரி என கூறவே உம்மு ஜமீல் அவருடன் அபூபக்கரை பார்க்க புறப்பட்டார். உம்மு ஜமீல் அபூபக்கரை மயக்கமுற்று மரணித்தவரை போன்று பார்த்தவுடன் கூச்சலிட்டு, அல்லாஹ் மீது சத்தியமாக கல் நெஞ்சம் கொண்ட இறை நிராகரிப்போரும் பாவிகளும் உங்களை இவ்வாறு செய்துவிட்டார்கள், அல்லாஹ் உங்களுக்காக அவர்களிடம் பழிவாங்க வேண்டும் என நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார். அவரிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டதற்கு, இதோ உமது தாய் நமது பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறவே, அவரை பற்றி பரவாயில்லை என்று கூறியவுடன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல விதமாக பாதுகாப்புடன் இருக்கிறார்கள் என்று உம்மு ஜமீல் கூறினார். அவர் எங்கிருக்கிறார் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கவே, அவர்கள் தாருல் அர்கமில் இருக்கிறார்கள் என்றவுடன், அல்லாஹ்வின் தூதரை சென்று பார்க்காமல் நான் உண்ணவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், இது அல்லாஹ்விற்காக என் மீது கடமையாகும் என்று நேர்ச்சி செய்து கொண்டார்கள். அன்னாரது தாயாரும் உம்மு ஜமீலும் ஆள் நடமாட்டங்கள் குறைந்து மக்களின் ஆரவாரங்கள் அமைதியாகும் வரை சற்று தாமதித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவரை அழைத்துச் சென்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நடக்க இயலாமல் அவர்கள் இருவர் மீதும் சாய்ந்து நடந்து சென்றார்கள். ஆதாரம் அல் பிதாயா வன் நிஹாயா. இந்த நூலின் பல இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நபித்தோழர்கள் வைத்திருந்த அன்பை விவரிக்கும் அற்புதமான சம்பவங்களை எல்லாம் நாம் கூறுவோம். குறிப்பாக உஹது போரில் நடந்த நிகழ்ச்சிகள், குபைப், இன்னும் அவர் போன்ற நபித்தோழர்கள் மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நாம் பின்னால் பார்ப்போம். மூன்றாவது, கடமை உணர்வு. நபித்தோழர்கள் தங்களின் மீது இறைவனால் சுமத்தப்பட்டுள்ள மாபெரும் பொறுப்பை முழுமையாக உணர்ந்திருந்தார்கள். எந்த நிலையிலும் இப்பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. இப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் விலகிக் கொள்ளும் போது ஏற்படக்கூடிய மிக மோசமான முடிவை விட இந்த உலகத்தின் சிரமங்களை தாங்கிக் கொள்வதே மேல். இப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தங்களுக்கும் மனித சமுதாயத்திற்கும் ஏற்படும் நஷ்டத்தை இந்த பொறுப்பினை சுமந்து கொள்ளும் போது சந்திக்கும் சிரமங்களுடன் ஒரு காலம் ஒப்பிட முடியாது என்று நபித்தோழர்கள் மிக தெளிவாக அறிந்து வைத்திருந்தனர். நான்காவது, மறுமையின் மீது நம்பிக்கை. மறுமையின் மீது உண்டான நம்பிக்கை மேன்மேலும் கடமை உணர்வை பலப்படுத்தியது. அகிலத்தை படைத்து வளர்த்து காக்கும் இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும். சிறிய பெரிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அவனிடத்தில் விசாரணை உண்டு.
அதற்கு பின் நிரந்தர இன்பம் அல்லது நிரந்தர வேதனை நிச்சயம் உண்டு. இவ்வாறு உறுதியான நம்பிக்கையை நபித்தோழர்கள் கொண்டிருந்தனர். தங்களின் வாழ்க்கையை அச்சத்திலும் ஆதரவிலும் கழித்தனர். அல்லாஹ்வின் அருளை ஆதரவு வைப்பதுடன் அவனது வேதனை பயந்தும் வந்தனர். அடுத்து வரும் வசனம் இதையே சுட்டிக்காட்டுகிறது. அவர்கள் தங்களுக்கு சாத்தியமான வரையில் தானம் கொடுக்கின்றனர். அத்துடன் நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்பதை அவர்களது உள்ளங்கள் பயப்படுகின்றன. அல் குர்ஆன் அத்தியாயம் 23 வசனம் 60. இந்த உலகம், அதில் உள்ள இன்ப துன்பங்கள் யாவும் மறுமைக்கு முன் கொசுவின் ரெக்கை அளவுக்கு கூட சமமாகாது என்பதை நபித்தோழர்கள் நன்கு விளங்கி வைத்திருந்தார்கள். இதனால்தான் உலகத்தின் கஷ்டங்களும் சிரமங்களும் எவ்வளவுதான் பெரியதாக இருந்தாலும் அதை அறவே பொருட்படுத்தாமல் துச்சமாக மதித்தார்கள். 5வது அல் குர்ஆன். முஸ்லிம்கள் எந்த அடிப்படைக்கு மக்களை அழைக்கின்றார்களோ அந்த அடிப்படை உண்மைதான் என்பதை குர்ஆன் வசனங்கள் தக்க சான்றுகளாலும் தெளிவான எடுத்துக்காட்டுகளாலும் மெய்ப்பித்து காட்டின. மேலும் மிக உயர்ந்த மனித சமூகமான இஸ்லாமிய சமூகம் அமைய வேண்டிய அடிப்படைகளை மேன்மைமிகு குர்ஆன் சுட்டிக்காட்டியது. இதில் நேரிடும் இன்னல்களை சகித்துக் கொள்ள வேண்டும், எதிர்ப்புகள் தலைதூக்கும் போது துணிவுடன் இருக்க வேண்டும் என்பதை முன் சென்ற சமுதாயங்களை எடுத்துக்காட்டி அவர்களை பற்றிய செய்திகளில் நல்ல படிப்பினைகளையும் ஞானங்களையும் வழங்கியது. நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற கஷ்டமான நிலைமை உங்களுக்கு வராமலே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களைப் போல நம்பிக்கை கொண்ட அவர்களையும் அவர்களுடைய தூதரையும் வாட்டும் வறுமையிலும் நோயிலும் பீடித்து அவர்கள் வருந்தி தங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைக்க அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக இதோ சமீபத்தில் இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறும் வரையில் அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 214. அலிஃப் லாம் மீம். மனிதர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறினால் மட்டும் போதுமானது, அதனை பற்றி அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா? இவர்களுக்கு முன்னிருந்தவர்களை எல்லாம் நிச்சயமாக நாம் சோதித்தே இருக்கின்றோம். ஆகவே நம்பிக்கை கொண்டோம் என்று கூறும் இவர்களில் உண்மை சொல்பவர்கள் எவர்கள் என்பதை நிச்சயமாக அல்லாஹ் சோதித்து அறிந்து கொள்வான். அவ்வாறே இதில் பொய் சொல்பவர்கள் எவர்கள் என்பதையும் நிச்சயமாக அவன் சோதித்து அறிந்து கொள்வான். அல் குர்ஆன் அத்தியாயம் 29 வசனங்கள் 1-3 வரை. மேலும் குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ்வை மறுத்தவர்களின் கேள்விகளுக்கும் சந்தேகத்திற்கும் முற்றிலும் தெளிவான பதில்களை தந்ததுடன் இதே வழிகட்டில் அவர்கள் நிலைத்திருந்தால் அவர்களுக்கு ஏற்படும் கெட்ட முடிவை பற்றியும் எச்சரித்தன. இதற்கு ஆதாரமாக அல்லாஹ் தனது நேசர்கள் மற்றும் எதிரிகள் ஆகியோருடன் நடந்து கொண்ட வரலாற்று சம்பவங்களை தெளிவாக குர்ஆன் வசனங்கள் எடுத்துக் கூறின. சில நேரங்களில் மிகவும் மிருதுவாக அவர்கள் இருந்த வழிகட்டை உணர்த்தி விளக்கமளிக்க வேண்டிய கடமையையும் குர்ஆன் வசனங்கள் செய்தன. குர்ஆன் முஸ்லிம்களை வேறொரு உலகத்திற்கு அழைத்துச் சென்றது. இப்பிரபஞ்சத்தில் உள்ள அல்லாஹ்வின் அற்புத படைப்புகளையும் அவன் அவற்றை அழகிய முறையில் நிர்வகிப்பதையும் அதன் மூலம் அவனே வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதையும் அவனை வணங்கும் போது அவன் பொழியச் செய்யும் அன்பு, அருள், பொருத்தம் எவ்வளவு மகத்துவம் மிக்கது, எவ்வளவு பாக்கியம் பெற்றது என்பதையும் குர்ஆன் முஸ்லிம்களுக்கு விளங்க வைத்தது. இதன் மூலம் முஸ்லிம்கள் அடைந்த மன திருப்திக்கும் மன அமைதிக்கும் எதுவும் சமமாக முடியாது. இவ்வகையான வசனங்களில் முஸ்லிம்களிடம் நேரடியாக அழைத்து பேசிய வசனங்களும் உள்ளன. அவற்றில் இதுவும் ஒன்றாகும். அவர்களது இறைவன் தன்னுடைய அன்பையும் பொருத்தத்தையும் அளித்து சொர்க்கங்களையும் தருவதாக அவர்களுக்கு நற்செய்தி கூறுகின்றான். அவர்களுக்கு அவற்றில் என்றென்றும் நிலையான இன்பம் உண்டு. அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 21. தங்களுக்கு அநீதி இழைத்து தங்கள் மீது வரம்பு மீறி கொடுமை புரிந்த இறை மறுப்பாளர்களான தங்களின் எதிரிகளின் நிலை நாளை மறுமையில் எவ்வாறு இருக்கும் என்று முஸ்லிம்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு அதையும் குர்ஆன் தெளிவுபடுத்தியது. இவர்கள் நரகத்திற்கு முகம் குப்புற இழுத்துச் செல்லும் நாளில் இவர்களை நோக்கி உங்களை நரக நெருப்பு பொசுக்குவதை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும். அல் குர்ஆன் அத்தியாயம் 54 வசனம் 48. அந்த நிராகரிப்பவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் விசாரணை செய்யப்பட்டு கைதிகளாக விலங்கிடப்பட்ட நிலையில் முகம் குப்புற நரகில் வீசி எறியப்படுவார்கள். இதோ சகர், நரகத்தின் வேதனை சுவைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். 6வது வெற்றியின் நற்செய்திகள். கொடுமைகளையும் துன்பங்களையும் சந்தித்த அன்றும் அதற்கு முன்பும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது என்பது சோதனைகளையும் மரணங்களையும் சந்திப்பது மட்டுமல்ல என்பதை முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருந்தனர். மாறாக இஸ்லாமிய அழைப்பின் நோக்கம் முற்றிலும் அறியாமையால் நிரம்பிய கொள்கைகளையும் அதன் அநியாயமான சடங்குகளையும் அடியோடு ஒழித்து விடுவதே ஆகும். இதன் மூலம் பூமி அனைத்திலும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டி உலகில் உள்ள அனைத்து அரசியல் அமைப்புகளையும் வெற்றி கண்டு முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ்வின் பொருத்தத்தின்பால் வழிகாட்டுகிறது. மேலும் படைப்பினங்களை மனிதர்கள் வணங்குவதிலிருந்து வெளியேற்றி படைத்த அல்லாஹ்வை வணங்கும் வழிக்கு இஸ்லாம் அழைத்துச் சென்றது என்று அவர்கள் அறிந்து வைத்திருந்தனர். இது போன்ற நற்செய்திகளை சில நேரங்களில் மிக தெளிவாகவும் சில நேரங்களில் சூசகமாகவும் முஸ்லிம்களுக்கு குர்ஆன் விளக்கிக் கொண்டே இருந்தது. அக்காலகட்டத்தில் முஸ்லிம்கள் மிகுந்த நெருக்கடிக்கு ஆளாகி இருந்தார்கள். அவர்களது வாழ்க்கையே முற்றிலும் அழிந்து விடும்படியான சோதனைகளும் நிகழ்ந்தன. அப்போது முன் சென்ற வசனங்கள் இறங்கின. அந்த வசனங்களின் கருத்துக்கள் முற்றிலும் மக்கா முஸ்லிம்களின் நிலைமைகளுக்கும் நிராகரிப்பவர்களின் நிலைமைகளுக்கும் மிக பொருத்தமாக இருந்தன. மேலும் அந்த வசனங்களில் நிராகரிப்பவர்கள் மற்றும் அநியாயக்காரர்களின் முடிவு அழிவுதான் என்றும் நல்லோர்கள் நிச்சயமாக இந்த பூமியில் நிலைப்பார்கள் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. ஆக குர்ஆனில் கூறப்பட்ட சரித்திரங்களில் வெகு விரைவில் மக்காவாசிகள் தோல்வியுறுவார்கள், இஸ்லாமும் முஸ்லிம்களும் வெற்றி பெறுவார்கள் என்று தெளிவான முன் அறிவிப்புகள் இருந்தன.
இறை நம்பிக்கையாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்ற நற்செய்தி கூறும் பல வசனங்களும் இக்காலகட்டத்தில் இறங்கின. அல்லாஹ் கூறுகிறான், நம்முடைய தூதர்களாகிய நம் அடியார்களை பற்றி ஏற்கனவே நம்முடைய வாக்கு நிச்சயமாக முந்திவிட்டது. ஆதலால் நிச்சயமாக அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள். நிச்சயமாக அவர்களுடைய படையினர்களாகிய நம்பிக்கையாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆதலால் நபியே, சிறிது காலம் வரையில் அல்லாஹ்வை நிராகரிக்கும் இவர்களிலிருந்து நீங்கள் விலகி இருங்கள். இவர்கள் எவ்வாறு தண்டனைக்கு உள்ளாகிறார்கள் என்பதை அறிய அவர்களை பார்த்துக் கொண்டிருங்கள். அதி சீக்கிரத்தில் அவர்களும் அதனை கண்டுகொள்வார்கள். என்னே, நம்முடைய வேதனைக்காகவா இவர்கள் அவசரப்படுகின்றனர்? நம்முடைய வேதனை அவர்கள் மத்தியில் இறங்கும் போது அச்சமூட்டி எச்சரிக்கப்பட்ட அவர்களின் விடியற்காலை மகா கெட்டலாகிவிடும். அல் குர்ஆன் அத்தியாயம் 37 வசனங்கள் 171 177 வரை. வெகு விரைவில் இவர்களுடைய கூட்டம் சிதறடிக்கப்பட்டு இவர்கள் புறங்காட்டிச் செல்வார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 54 வசனம் 45. இவர்களுடைய கூட்டத்தினர் எம்மாத்திரம், மற்ற கூட்டத்தினர்களைப் போலவே இவர்களும் முறியடிக்கப்படுவார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 38 வசனம் 11. ஹபஷாவிற்கு சென்று குடியேறிய முஸ்லிம்களை பற்றி இந்த வசனம் இறங்கியது. நம்பிக்கையாளர்களே, உங்களில் எவர்கள் எதிரிகளால் துன்புறுத்தப்பட்டு பின்னர் அல்லாஹுக்காக தங்கள் ஊரை விட்டு புறப்பட்டார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் இந்த உலகிலும் நல்ல இருப்பிடத்தையே தருவோம். மறுமையின் கூலியோ இதைவிட மிகப் பெரியது. இதனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. அல் குர்ஆன் அத்தியாயம் 16 வசனம் 41. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை விசாரித்த அந்த மக்களுக்கு பதில் கூறும்போது அதில், நபியே, நிச்சயமாக யூசுப் மற்றும் அவரது சகோதரர்களுடைய சரித்திரத்தை பற்றி வினவுகின்ற இவர்களுக்கு இதில் பல படிப்பினைகள் இருக்கின்றன. அல் குர்ஆன் அத்தியாயம் 12 வசனம் 7 என்றும் அல்லாஹ் கூறினான். அதாவது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை விசாரித்த மக்காவாசிகளே, அவர்களின் சகோதரர்களுக்கு ஏற்பட்ட தோல்வியை போன்றே நீங்களும் தோல்வியை சந்திக்க இருக்கிறீர்கள். அவர்கள் அடிபணிந்தது போன்றே நீங்களும் வெகு விரைவில் அடிபணிவீர்கள் என்று அறிவுறுத்தப்பட்டது. இறை தூதர்களை நினைவு கூர்ந்து அல்லாஹ் கூறுகிறான், தங்களிடம் வந்த நம்முடைய தூதர்களை நிராகரித்தவர்கள் அவர்களை நோக்கி, நிச்சயமாக நீங்கள் நம்முடைய மார்க்கத்தில் திரும்பிவிட வேண்டும், இல்லையேல் நாங்கள் உங்களை எங்களுடைய ஊரிலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர்களுடைய இறைவன் அந்த தூதர்களை நோக்கி, நிச்சயமாக நாம் இந்த அநியாயக்காரர்களை அழித்து விடுவோம் என்றும் உங்களை அவர்களுக்கு பின்னர் அவர்களுடைய பூமியில் நிச்சயமாக நாம் குடியேறச் செய்வோம் என்றும் வஹீ மூலம் அறிவித்து, இது எவர் என் முன்னால் விசாரணைக்காக நிற்பதை பயந்தும் என் அச்சமுட்டலை பயந்தும் நடக்கின்றாரோ அவருக்கு ஒரு சன்மானமாகும் என்றும் அவர்களுடைய இறைவன் அறிவித்தான். அல் குர்ஆன் அத்தியாயம் 14 வசனங்கள் 13 மற்றும் 14. பாரசீகர்களுக்கும் ரோமர்களுக்கும் மிக கடுமையான போர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் மக்காவாசிகள் இணை வைப்போர்களாகிய பாரசீகர்களே வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அல்லாஹ்வையும் மறுமையாளையும் நம்புகின்ற ரோமர்களை வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போது அந்த போரில் பாரசீகர்கள் தான் வலுப்பெற்று முன்னேறியும் வந்த நேரத்தில் இன்னும் சில ஆண்டுகளில் ரோமர்கள் பாரசீகர்களை வீழ்த்தி விடுவார்கள் என்ற நற்செய்தி அல்லாஹ் இறக்கி வைத்தான். அத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் மற்றொரு நற்செய்தியும் கூறினான். அதுதான், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வின் உதவி வெகு விரைவில் உண்டு என்பது. நமக்கு சமீபமான பூமியில் உள்ள ரூம் வாசிகள் தோல்வி அடைந்தனர். அவர்கள் இன்று தோல்வி அடைந்து விட்ட போதிலும் அதி சீக்கிரத்தில் வெற்றி அடைவார்கள். அதுவும் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே வெற்றி அடைவார்கள். வெற்றி தோல்வி என்ற விஷயம் இதற்கு முன்னரும் இதற்கு பின்னரும் அல்லாஹுவுக்கே சொந்தமானது. அவர்கள் வெற்றியடையும் அந்நாளில் நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் உதவியைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு உதவி புரிகிறான். அவன் அனைவரையும் மிகைத்தவனும் கிருபை உடையவனுமாக இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 30 வசனங்கள் 2-5 வரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வப்போது இதுபோன்று நற்செய்திகளை மக்களுக்கு கூறி வந்தார்கள். ஹஜ்ஜுடைய காலங்களில் உக்கால், மஜன்னா, தில் மஜாஸ் என்ற இடங்களில் தூதுத்துவத்தை எடுத்துக் கூறுவதற்காக மக்களை சந்திக்கும் போது சொர்க்கத்தின் நற்செய்தி மட்டுமல்லாது இவ்வுலக வாழ்க்கையின் வெற்றியை கொண்டும் நற்செய்தி கூறி வந்தார்கள். மக்களே, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுங்கள், வெற்றி அடைவீர்கள். அதன் மூலம் அரபியர்களை நீங்கள் ஆட்சி செய்யலாம். அரபி அல்லாதவர்கள் உங்களுக்கு பணிந்து நடப்பார்கள். நீங்கள் இறந்து விட்டாலும் சொர்க்கத்தில் மன்னர்களாகவே இருப்பீர்கள். ஆதாரம் இப்னு சஅத். உத்பா இப்னு ரபியா உலக ஆசாபாசங்களை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேரம் பேசி அவர்களை பணிய வைக்க முயன்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு கூறிய பதிலையும் அந்த பதிலில் இருந்து இஸ்லாம் நிச்சயம் மிகைத்தே தீரும் என்று உத்பா விளங்கிக் கொண்டதையும் இதற்கு முன் நாம் கூறியிருக்கிறோம். இவ்வாறே அபு தாலிபிடம் வந்த கடைசி குழுவினருக்கு கூறிய பதிலையும் நாம் முன்பே பார்த்திருக்கின்றோம். அந்த பதிலில் ஒரே ஒரு வார்த்தையைத்தான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். அந்த வார்த்தையினால் அரபியர் உங்களுக்கு பணிவார்கள், அரபியர் அல்லாதவர்களை நீங்கள் ஆட்சி செய்யலாம் என்று மிக தெளிவாக அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவின் நிழலில் தங்களது போர்வையை தலையணையாக வைத்து படுத்திருந்த போது நான் அவர்களிடம் வந்தேன்.
அப்போது இணை வைப்பவர்கள் புறத்திலிருந்து பல சிரமங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தோம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்விடத்தில் அநியாயக்காரர்களுக்கு எதிராக பிரார்த்திக்க மாட்டீர்களா என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் சிவந்து விட்டது. படுத்திருந்தவர்கள் எழுந்து அமர்ந்து, உங்களுக்கு முன்னிருந்த மக்களில் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்காக அவரின் எலும்பு, சதை, நரம்புகளை ரம்பத்தால் அறுக்கப்பட்டன. ஆனால் அத்தகைய துன்பமும் கூட அவரை மார்க்கத்திலிருந்து திருப்பவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கியே தீருவான். அப்போது யமன் நாட்டில் உள்ள சன்ஆ நகரத்திலிருந்து ஹலரமௌத் நகரம் வரை அல்லாஹ்வின் அச்சத்தை தவிர வேறு எந்தவித அச்சமுமின்றி பயணம் செய்பவர் பயணிக்கலாம். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வின் உதவி விரைவாக கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படுகிறீர்கள் என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இது போன்ற நற்செய்திகளை மறைமுகமாகவோ அந்நியர்களுக்கு தெரியாமல் ரகசியமாகவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை. மாறாக முஸ்லிம்கள் இந்த நற்செய்தியை தெரிந்து வைத்திருந்தது போலவே நிராகரிப்பவர்களும் தெரிந்து வைத்திருந்தார்கள். அஸ்வத் இப்னு முத்தலிபும் அவனது கூட்டாளிகளும் நபித்தோழர்களை எப்போது பார்த்தாலும் இடித்துரைப்பதும் கிண்டல் செய்வதுமாகவே இருந்தனர். மேலும் இதோ பாருங்கள், கிஸ்ரா கைசரின் நாடுகளுக்கு வாரிசுகளாக ஆகப் போகும் அரசர்கள் உங்களை கடந்து செல்கிறார்கள் என்று நபித்தோழர்களை குத்தி காண்பித்து விசில் அடித்து கைதட்டி கேலி செய்வார்கள். இவ்வுலகில் அதிவிரைவில் ஒளிமயமான சிறப்புமிக்க எதிர்காலம் உண்டு என்று கூறப்பட்ட நற்செய்திகளால் எல்லா புறத்திலிருந்தும் தங்களுக்கு இழைக்கப்பட்டு வந்த கொடுமைகளையும் அநியாயங்களையும் கோடை காலத்தில் வெகு விரைவில் கலைந்துவிடும் மேகமூட்டமாகவே நபித்தோழர்கள் கருதினார்கள். மேலும் இந்த நற்செய்திகள் உலக வெற்றியை மட்டும் குறிப்பிடாமல் அழியாத மறுமையில் நிலையான சொர்க்கம் முஸ்லிம்களுக்கு உண்டு என்று கூறியன. இது நபித்தோழர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் ஆதரவையும் கொடுத்தது. இது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களின் ஆன்மாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை நம்பிக்கை எனும் பயிற்சி மூலம் வலுவூட்டி வந்தார்கள். அவர்களை குர்ஆன் மற்றும் நல்லுபதேசங்களால் பரிசுத்தமாக்கினார்கள். உலக பொருட்களுக்கும் அற்ப சுகங்களுக்கும் அடிமையாவதிலிருந்து விடுவித்து உள தூய்மை, நற்பண்பு, உயரிய குணங்கள் என மிக உயர்ந்த தரத்திற்கு தங்களது தோழர்களை மேம்படுத்தினார்கள். அகிலங்களை படைத்த அல்லாஹ்வின் பக்கம் அவர்களின் கவனங்களை திருப்பினார்கள். வழிகேடு என்ற இருள் அகற்றி இஸ்லாம் என்ற ஒளியில் அவர்களை நிறுத்தினார்கள். துன்பங்களையும் துயரங்களையும் பொறுத்து சகித்து துன்பம் இழைத்தவர்களை பழிவாங்காமல் உள்ளத்தை அடக்கி அழகிய முறையில் மன்னிக்கும் பண்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதனால் நபி தோழர்களிடம் மார்க்க உறுதி, ஆசாபாசங்களை விட்டு விலகி வாழ்வது, இறை திருப்திக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது, சொர்க்கத்தை விரும்புவது, மார்க்க கல்வியின் மீது பேராசை கொள்வது, மார்க்கத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொள்வது ஆகிய அனைத்தும் காணப்பட்டன. மேலும் மன ஊசலாட்டங்களுக்கு கடிவாளமிட்டு அற்ப உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு விடாமல் மனக்குழப்பங்களை கட்டுப்படுத்தி பொறுமை, நிதானம், கண்ணியம், ஒழுக்கம் ஆகியவற்றை கடைபிடித்து சிறந்த நன்மக்களாக விளங்கினார்கள்.